வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு முறை ஒரு புத்தர் தன்னோட சீடர்களோட பயணப்பட்டு கொண்டுட்டு இருந்தார். வெளியில் ஒரு ஊருக்கு பயணமாக எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏரியை கடக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அந்த ஏரியை எதிர்கொள்கிற போது அங்கேருந்து ஒரு பெரிய ஆலமர நிழலில் எல்லாருமே சற்று ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எண்ணத்தோடு அங்கேயே தங்கிட்டாங்க. அப்போ தான் புத்தர் தன்னுடைய சீடர்கிட்ட ஒருவரை அழைச்சிட்டு வர சொல்லி, ஏரியிலிருந்து குடிப்பதற்கு கொஞ்சம் நீர் கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒரு சீடர் என்ன பண்ணுறாருன்னா, தங்கள்கிட்ட இருக்க ஒரு பானையை எடுத்துகிட்டு அந்த ஏரியில் உள்ள நீர்நிலைக்கு நடந்து சென்று போயிட்டுருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் தண்ணீர் உள்ளே விட்டு மூக்குற டைமில் மாட்டு வண்டிக்காரர் ஒருவர் வந்துடுறாரு. டக்குன்னு ஏரிக்குள்ளே இறங்கி அந்த ஏரியை கடந்து செல்கிறாரு. அதனால் ஏரியை உள்ள தண்ணி எல்லாமே ரொம்ப கலங்கிருச்சு. அதோட அந்த ஏரியில் உள்ள கீழ்ப்பகுதியில் உள்ள சேறு சகதி மேலே அந்த நீரை அசுத்தப்படுத்தி பார்க்குறதுக்கே அது உபயோகம் இல்லாத அளவுக்கு அது காட்சியளிச்சிருக்கு. அதனால் இந்த கலங்கி நீர் எப்படி நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படும், இது எப்படி நம்ம குருவுக்கு கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு திரும்பி அவர் அவங்க தங்கியிருந்த ஆலமரத்துக்கே வந்துட்டார். அதோட தன்னோட குருக்கிட்ட அதை சொல்கிறாரு, இந்த மாதிரி கலங்கிருச்சு அப்படின்னும். சரி, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. புத்தர் தன்னோட சீடரை மீண்டும் நீ போய் ஏரிக்கு போய் சென்று அங்கே தண்ணீரை பார்த்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவரும் கிளம்பிடுறாரு சீடரும். அந்த நீர்நிலை அருகே சீடர் சென்று பார்த்தா அப்போது தண்ணி நல்லா தெளிஞ்சிருக்கு. அப்போ தான் அந்த சகதி எல்லாம் நீரோட அடியில் போய் பதிஞ்சிருச்சு. ஒரு பானையை எடுத்துகிட்டு தண்ணீரை முகர்ந்து கொண்டு சீடர் புத்தர்கிட்ட போய் கொடுக்குறாரு. அப்போ தான் தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது. புத்தர் தண்ணீரை பார்த்தாரு, சீடனை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரோட மெல்லிய குரல்னால சொல்கிறாரு, தண்ணீர் சுத்தமாவதற்கு நீ என்ன செஞ்ச, நீ என்ன செய்தா சீடரே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, புத்தர் நான் எதுவுமே செய்யலை, அது தானாகவே சுவாமியே தண்ணீர் சுத்தமாகிறதுக்கு நான் எதுவுமே முயற்சி செய்யலை, அதை அப்படியே நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த புத்தர் சொல்கிறாரு, உனக்கு அது தானாகவே சுத்தமாயிருச்சு, நீ அதோட போக்கில் விட்டதுனால அது உனக்கு ஒரு நல்ல நீராக கிடச்சிருச்சு. அதே மாதிரி தான் மனிதர்களாகிய நாமளும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம மனசை நம்ம குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது. அதை அப்படியே விட்டுட்டோன்னா நமக்கு சிறு காலம் கழித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். அதுவாகவே எந்த ஒரு பிரச்சனையும் சரியாயிரும். அதனால் எந்த வித முயற்சியுமே நம்ம செய்ய வேணாம். மனதை சமாதானப்படுத்துகிற விதத்தில் நம்ம அதிகமாக சிந்தித்து நம்மளோட மனசையும் போட்டு குழப்பிட்டு நாம் வருத்திக்க வேணாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை தானாகவே சரியாயிரும் அப்படின்னு நம்ம அது கொண்டுக்கொள்ளாமல் விட்டுட்டோன்னா அது நமக்கு ஒரு நல்ல அமைதியை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. மன அமைதி என்பது இயலாத செயல் அல்ல, இயலும் செயலே அப்படின்னு சொல்கிறாரு.